ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பொங்கல் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு கப் வந்து இந்த இந்த பவுல் அளவுக்கு 2 பவுல் வந்து நான் பச்சரிசி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாசிப்பருப்பு வந்து 2 பவுல் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கிறேன். அரிசியும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கிறேன், பருப்பும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நல்லா தண்ணியை ஊற்றி நான் ஊற வச்சுக்க போகிறேன். ஸோ தண்ணி எவ்வளோ ஊற்றுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக தண்ணி வந்து 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன், 2 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணி வந்து 4 கிளாஸ் நாலு கிளாஸ் வச்சு ஊற வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸோ குக்கரை வச்சுட்டு ஆயில் வந்து ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நெய் வந்து கொஞ்சம் ஊற்றிக்க போகிறேன். நெய் வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மிளகு வந்து ஒரு 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 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் சீரகம் வந்து அதே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கிறேன். பூண்டு இஞ்சி வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நல்லா நான் வதக்கி விட்டுக்கிறேன். வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த அந்த அரிசி பருப்பு அந்த ரெண்டையுமே நான் ஆட் பண்ணி இப்போ குக்கரில் வந்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். நமக்கு இந்த பொங்கலை பொறுத்த வரைக்குமே நல்லா குழஞ்சி வந்தால் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து டால்டா சேர்த்துக்கலாம். ஆனால் என்கிட்ட டால்டா இல்லாத காரணத்தால் நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். ஸோ குக்கரில் வந்து ஒரு 4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு, சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு, நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இதில் வந்து முந்திரி பருப்பு வந்து சேர்க்கணும், சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். நான் முந்திரி பருப்பு வந்து சேர்க்கலை. ஸோ நெய் மட்டும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சுக்காக நெய் மேலே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.